ஒரு மனைவி, அதாவது ஒரு பெண் வந்து அவங்க தொழில சாதிக்கணும், அவங்களுக்கும் முன்னேறணும், அதுக்கான வாய்ப்புகளை கணவர்கள் குடுக்கணும் அப்படின்ற விஷயமாகட்டும், ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது கணவருக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, அதில 3வது மனுஷன் போய் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜை இந்த படத்தில நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயத்தையும் கவனிக்க முடிஞ்சது. அதாவது அவருடைய ரைட்டிங்ல ஆகட்டும், இந்த படத்தில வரக்கூடிய சில காட்சிகளாகட்டும், மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை ஞாபகப்படுத்துது. ஏன்னா அவருடைய படங்களை நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள், ஒரு குடும்பத்துக்கான கதை, அதுக்குள்ள சில கமர்ஷியலான விஷயங்கள், இதெல்லாம் மசாலாவெல்லாம் தூவி பண்ணியிருப்பார்ல பாக்யராஜ் சார். அதே மாதிரியான ஒரு ஸ்டைல தான் இந்த இடத்துல இவர் செல்லையாவும் பண்ணியிருப்பாரு. படத்தினுடைய திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இந்த கேரக்டர்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் காமிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் ஆரம்பிக்குது. ரீசெண்ட் டேஸ்ல நிறைய படங்கள் பார்க்குறோம், நமக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் கருணாசுடைய கேரக்டர், அவர் பேசக்கூடிய டயலாக் டெலிவரி, அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளை செகண்ட் ஹாஃப்ல விழுந்து சிரிக்க வச்சிருக்கு. கருணாஸ் உண்மையில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து படணும் அப்படிங்கிறது தான் நேற்று படம் பார்த்த பலருடைய எண்ணமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. என்னப்பா போவோமா, நான் உங்கள் ரஞ்சித். இந்த வாரம் இந்த ஷோல நாம கட்டா குஸ்தி 2 திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கட்டா குஸ்தி 2 இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கதை அப்படின்னோன்னா ஐயோ ஒரு ஸ்பாய்லர் பண்ணிடுவாரோ அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்து ப்ரிடிக்ட் பண்ணது தான் படத்தினுடைய கதையாகவே இருக்குது. ஸோ பார்ட் 1 அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு. ஸோ ஜாரா அப்படின்ற கேரக்டரில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு பிறகும் அந்த கீர்த்தி கேரக்டர் அந்த கட்டா குஸ்தி அந்த ரெஸ்லிங்கில் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. அதில் ஜெயிக்கணும், எப்படியாவது இந்தியா சார்பாக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய கணவரான விஷ்ணு விஷால், அதாவது இந்த வீரா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கார். அதாவது வீட்டில் இருந்து சமைச்சு கொடுக்குறதுக்கு, குழந்தையும் மனைவியும் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி சூழல் போய்கிட்டு இருக்கிறப்ப கீர்த்தியை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு டீம் வந்து நினைக்கிறாங்க. அந்த சதியில் விஷ்ணு விஷால் மாட்டிக்கிறார், நீ தான் எல்லாமே பண்ணுற அப்படின்ட்டு. இதனால் இவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஏற்படுது. இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த பிரச்சனையை பண்ணது யாரு, இதெல்லாம் தான் இந்த கட்டா குஸ்தி 2 படத்தினுடைய மீதி கதை. வீரா கதாபாத்திரத்தில் விஷ்ணு விஷால் முதல் பாகத்திலே நாம் பார்த்தோம். அவர் அந்த ஒரு வில்லேஜ் கேரக்டரில் அவர் கொடுத்தா பூந்து விளாடுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துலேயும் அந்த கேரக்டருடைய கண்டினியூஷனாக தான் வராரு. ஒரு கமர்ஷியலான ஒரு ஜாலியான ஒரு ஹஸ்பண்டாக அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா படத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டாக அவர் பண்ணக்கூடிய வேலைகள், பொண்டாட்டியை விழுந்து கவனிச்சிக்கிறது, குழந்தைகள் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணுறது, குழந்தைய கேர் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு ஒரு கணவராகவும் சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவும் சரி, அந்த கேரக்டரில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கரமாக கொண்டுட்டு வந்து அந்த கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் சண்டை காட்சிகள் வரும்போது அந்த மாஸ் பண்ணுறது, அங்கே ரெஸ்லிங்கில் கலக்கிறது அப்படின்ட்டு ஒரு காமெடி கலந்த விஷயங்களையும் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு முழு நீள நாயகனாக இந்த கதைக்கு தேவையான விஷயத்த ஈஸியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமி அந்த கீர்த்தி கதாபாத்திரத்தில், ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம், அவங்களுக்கு ஒரு மாசான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இந்த கேரக்டர் எழுதின விதமே சூப்பராக இருக்கும். ஸோ அது கொஞ்சமும் குறையாமல் கேரக்டர் இந்த கட்டா குஸ்தி 2லையும் அவங்களுடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்பவும் அருமையாக இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரச்சனை வர்றது, அப்புறம் ட்ரிகர் ஆகிறது, கொஞ்சம் எமோஷனல் ஆகிறது அப்படின்ட்டு அவங்களுடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி அந்த கீர்த்தி கேரக்டரை பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் குழந்தைய பிரிஞ்சிருக்கக்கூடிய அம்மாவாக அவங்க படக்கூடிய விஷயங்கள், எமோஷனல்னு எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. அதை ஈஸியாக அவங்க நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜாரா அப்படின்றவங்க தான் அந்த குழந்தையா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய குழந்தையா அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் க்யூட்டாக இருந்தது. ஒரு சில குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தெரியும், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக நமக்கு தெரியும். ஆனால் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவும் நீட்டாக இருந்தது. அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அப்படின்றத செல்லையாவும் கேட்டு வாங்கியிருக்காரு போல். அந்த அளவுக்கு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர்த்து இந்த படத்தில் நடிகர் கருணாஸ் அவர்கள் நம்மளை வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருக்காரு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவருடைய கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக காட்டப்பட்டாலும் செகண்ட் ஹாஃப் முழுக்க நம்மளை நல்லா சிரிக்க வச்சிருக்காரு கருணாஸ். ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ரீசெண்ட் டேஸில் நிறைய படங்கள் பார்க்குறோம், நமக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் கருணாஸுடைய கேரக்டர், அவர் பேசக்கூடிய டயலாக் டெலிவரி, அவர் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளை செகண்ட் ஹாஃபில் விழுந்து சிரிக்க வச்சிருக்கு. கருணாஸ்
கருணாஸ் உண்மையில இந்த மாதிரி நிறைய கேரக்டர் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நேற்று படம் பார்த்த பலருடைய எண்ணமாகவும் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. இவங்களை தவிர்த்து இந்த படத்தில் நிறைய துணை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், இவங்களுடைய கேரக்டர்லாம் நல்லாவே இருந்தது, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிசி ஆண்டனி ஒரு முக்கியமான கேரக்டராக வராங்க. அவங்களுடைய கேரக்டருமே நல்லா இருந்தது. மேபி அவங்களுடைய கேரக்டரை வச்சு இன்னும் நம்ம இந்த கதையை கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம். மேபி அது அடுத்த பாட்டில் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய கேரக்டருமே நல்லா எழுதப்பட்டிருக்கு. எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியா பண்ணியிருக்காங்க. இயக்குனர் செல்ல ஐயாவு கண்டிப்பாக அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு படத்தினுடைய முதல் பாகம் ஹிட் ஆயிருச்சு, 2வது பாகம் பண்றாங்க அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்திருக்கும். அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக அவருடைய ரைட்டிங், இந்த ஸ்க்ரீன் பிளே வித்தை வந்து பயங்கரமாக தேட்டரில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தினுடைய திரைக்கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி இந்த கேரக்டர்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் காமிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் ஆரம்பிக்குது. படம் இன்ட்ரோல் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. ஐயோ என்னவோ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து இன்ட்ரோல் பிளாக்ல நச்சுன்னு முடிக்கிறாங்க. இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்ச பிறகு அந்த செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே உண்மையிலே அல்டிமேட். அவருடைய ரைட்டிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு கமர்ஷியலாக நம்மளை விழுந்து சிரிக்க வைக்கிறது ஒரு பக்கம், ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போகிற விதம் ஒரு பக்கம் அப்படின்னு செல்லையாவும் பயங்கரமாக எழுதியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு பாராட்டுகள். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயத்தையும் கவனிக்க முடிஞ்சது. அதாவது அவருடைய ரைட்டிங்கில் ஆகட்டும், இந்த படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் ஆகட்டும், மறைந்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை ஞாபகப்படுத்துது. ஏன்னா அவருடைய படங்களை நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள், ஒரு குடும்பத்துக்கான கதை, அதுக்குள்ள சில கமர்ஷியலான விஷயங்கள், இதெல்லாம் மசாலாவெல்லாம் தூவி பண்ணியிருப்பார்ல பாக்யராஜ் சார், அதே மாதிரியான ஒரு ஸ்டைல தான் இந்த இடத்துல இவர் செல்லையாவும் பண்ணியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கலாம். ஸோ அவருடைய ஒர்க் பயங்கரமாக இருந்தது. கண்டிப்பாக பார்ட் 3 இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ரீசெண்டாக விஷ்ணு விஷாலே பேட்டியில் பேசும்போது இது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 3 பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பார்ட் 3க்கான லீடுமே விட்டுருக்காங்க மீன்ஸ் அந்த கதையை முழுசாக அவங்க முடிக்கல. இன்னும் கருணாஸ் கேரக்டர் திருந்தலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பார்ட் 3 நாம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஷால்டோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருந்தது. பாடல்களும் மாண்டேஜாக வந்துட்டு போனதுனால பெருசாக நமக்கு டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ அது பாட்டுக்கு அதுவும் போயிடுச்சு. இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸே கணவன், மனைவி, குழந்தைகள், இந்த 3 விஷயத்தையும் வச்சு யதார்த்தமாக இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஒரு மனைவி, அதாவது ஒரு பெண் வந்து அவங்க தொழிலை சாதிக்கணும், அவங்களுக்கும் முன்னேறணும், அதுக்கான வாய்ப்புகளை கணவர்கள் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமாகட்டும், ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதில் 3வது மனுஷன் போய் தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு மெசேஜை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங், பெண்களுக்கான சுதந்திரம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும், ஒரு குழந்தையை நம்ம வளர்க்கும் போதே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ரொம்பவும் டஃப்பான ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம், ஒரு குழந்தையை வளர்க்குறது. ஸோ அந்த குழந்தைய வளர்க்குறதுல பேரண்ட்ஸுடைய பங்கு எவ்வளவு முக்கியம், குழந்தையை நாம் எப்படி வளர்த்து கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆங்கிலையுமே இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அது யதார்த்தமாக படம் பார்க்கும்போது நிறைய ஃபேமிலிக்கும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. படத்தில் குறையே இல்லையாப்பா இவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னா படத்தில் உங்களுக்கு சுத்தமாக லாஜிக் இருக்காது. இந்த லாஜிக் இல்லாத ஒரு மேஜிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த படத்தில் லாஜிக்கே இருக்காது. பட் அந்த நிறைய இடங்களில் நமக்கு அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நம்ம லாஜிக்கை மறந்து நம்ம சிரிக்கிற மாதிரியே நம்ம ரசிக்கும்படியான நிறைய விஷயங்களை இந்த படத்தில் அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சீன்ஸ் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. பட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாலும் அந்த இடத்துல சுவாரஸ்யம் குறையாமல் அந்த காட்சியை நகர்த்தி கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு கொஞ்சம் படப்படப்பாக கொண்டுட்டு போய் செகண்ட் ஹாஃப்ல நம்ம தேட்டரை விழுந்து சிரிக்க வச்சிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மூவி நம்ம வெளியே வரும்போது ஜாலியாக ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் நாம் வெளியே வரோம். அங்கங்கே சில முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு அது ஆக்வர்டாக இல்லை. ஸோ கதைக்கு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆக்வர்டாக இல்லை. ரீசெண்டாக விஷ்ணு விஷால் வந்து சிஎம் விஜய் பற்றி பேசின விஷயம் ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. ஆனால் இந்த படத்தில் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய ரெஃபரன்ஸில் ஒரு பாட்டை உள்ள வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு வரும்போது தியேட்டரில் பயங்கரமாக கிளாப்ஸ் விழுகும். அந்த சீனே பயங்கர மாசா மீன்ஸ் பயங்கர வைபாக இருந்தது, எல்லாரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக அந்த படத்தில் இந்த டீச்சர் கேரக்டர் ஒருத்தவங்க நடிச்சிருந்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது அப்படியே பாக்யராஜ் படத்துடைய ஞாபகம் தான் வந்தது. அவங்களுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த கட்டா குஸ்தி 2 திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ஃபேமிலியாக குழந்தைங்களோட போய் ஒரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்டா குஸ்தி 2 திரைப்படத்துக்கு போகலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அமர்ந்து உட்காந்துருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நீங்கள் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு நல்லா விழுந்து சிரித்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கருத்தை சொல்கிற ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ தாராளமாக இந்த கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy,
Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom in Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.